பதைபதைப்பு. ஊட்டி அருகே 100 அடி பள்ளத்தில் பாய்ந்த தனியார் பேருந்து, 32 பயணிகள் இரத்த வெள்ளத்தில் மீட்பு. உதகை, ஜனவரி 9 மலைகளின் அரசியான ஊட்டியில் கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்த கோர விபத்து ஒட்டுமொத்த பகுதியையும் அதிரவைத்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து ஒன்று சுமார் 100 அடி ஆழமுள்ள மரண பள்ளத்தில் உருண்டு விழுந்து விபத்துக்குள்ளானது. நடந்தது என்ன? கடந்த 5 நாட்களுக்கு முன்பு ஜனவரி 9 ஊட்டியிலிருந்து பயணிகளுடன் அந்த தனியார் பேருந்து மணலாடா பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வளைவு ஒன்றில் திரும்ப முயன்றபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர தடுப்புகளை உடைத்துக்கொண்டு 100 அடி ஆழமுள்ள பாதாளத்தில் தலைகுப்புற விழுந்தது. பேருந்து பள்ளத்தில் உருண்ட சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். உள்ளே இருந்த பயணிகள் மரண ஓலமிட்டது காண்போரை நெஞ்சை பதற வைத்தது. தெய்வமாய் வந்த பொதுமக்கள் மின்னல் வேகமீட்பு. விபத்து நடந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே மணலாடா பகுதி மக்கள் போர்வீரர்களைப் போல பள்ளத்தில் இறங்கினர். பேருந்துக்குள் சிக்கி இரத்த வெள்ளத்தில் துடித்த 17 ஆண்கள், 12 பெண்கள் மற்றும் 3 குழந்தைகளை துரிதமாக மீட்டனர். உடனடியாக அருகிலுள்ள பாலடா கிராம சுகாதார நிலையத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மின்னல் வேகத்தில் பயணிகள் கொண்டு செல்லப்பட்டனர். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தற்போது 32 பேரும் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். இதில் ஒருவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஓட்டுநரின் கவனக்குறைவா அல்லது பேருந்தின் பிரேக் பலவீனமா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக வேட்டையாடி விசாரணை நடத்தி வருகின்றனர். மலையக பாதைகளில் தனியார் பேருந்துகளின் வேகம் குறித்து இந்த பயங்கர விபத்து மீண்டும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.